ஹோமம் செய்வதா வேண்டாமா? பரிகாரம் செய்ய பக்தரின் கேள்வி பெரியவாளிடம். ஒரு பக்தரின் குடும்பத்தில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. குடும்பத் தலைவர் ஒரு ஜோசியரிடம் ஜாதகத்தை கொடுத்து விவரம் கேட்டார். எக்கச்சக்கமா கிரகதோஷம், நவக்கிரக கோமம் பெரிய அளவில் செய்வதுதான் பரிகாரம். பெரியவாளுடைய அனுமதியை பெறுவதற்காக வந்தார் பக்தர். ஜோசியர் சொன்னபடி நவக்கிரக கோமம் செய்தால் நல்லது ஏற்படாவிட்டாலும் நிச்சயம் கெடுதல் ஏற்படாது என்று சிந்தனைக்குரிய ஒரு பதிலை கூறிவிட்டார்கள் பெரியவா. பக்தருக்கு குழப்பம். ஹோமம் செய்வதா வேண்டாமா? பெரியவாளை மறுபடியும் கேட்கலாம் என்றால் பெரியவா அங்கே இருந்தால்தானே. பதில் சொன்ன உடனேயே சடக்கென்று புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். பக்தர் பெரியவாளின் சிஷ்யர்களிடம் பெரியவா சரியான முடிவு சொல்லவில்லையே என்று புலம்பி நச்சரித்தார். அவருடைய தொல்லை தாங்காமல் ஒரு சிஷ்யர் பெரியவாளிடம் போய் பக்தரின் ஆதங்கத்தை தெரிவித்தார். பெரியவாள் சொன்ன பதில்: எல்லாருக்கும் அவரவர்களுக்கான கடமைகள் உண்டு. இவன் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கின்றார்கள். அவர்களை சரிவர கவனிக்க வேண்டும். அது முக்கியமான தர்மம். வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்பவர்களுக்கு கூடுமானவரை தர்மம் செய்யணும். தாகத்துடன் வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏழைகளையும் சமையற்காரர்களையும் தொழிலாளிகளையும் நிந்தனை செய்யக்கூடாது. அவர்களிடம் பிரியமாக நடக்கணும். இதிலிருந்து அந்த குடும்பத் தலைவர் இந்த நற்செயல்களை செய்யவில்லை என்பதை ஊகித்து அறிய முடிந்தது. அந்த சீடர் பக்தரிடம் போய், உங்கள் கடமைகளை எல்லாம் தவறாமல் செய்து வந்தாலே போதும், குடும்ப கஷ்டமெல்லாம் போய்விடும், ஹோமம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்று பக்குவமாக சொன்னார். பக்தருக்கு நெஞ்சில் சுருக்கென்று குத்திச்சு. பெரியவாளிடம் மறுபடியும் வந்தார். தன் துஷ்டதனங்களை ஒப்புக்கொண்டார். பரம்பரையாக வந்தது. பெரியவா அனுக்கிரகத்தால நல்ல வழிக்கு திரும்பணும் என்றார் பக்தர். பெரியவாள் மனசு உருகி போய்விட்டது. சேமமா இரு என்றார்கள் பெரியவா. ஹோமம் செய்வதா வேண்டாமா என்ற பக்தரின் கேள்விக்கு பெரியவாள் பரம்பரை இலிக்குணத்தை விட்டுவிட்டு நற்செயல்களை செய்ய சொன்னார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.